ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்ஐசிலேருந்து ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் வந்திருக்கு. என்ன ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜூனியர் அசிஸ்டண்ட். இந்த ரோல் வந்துட்டு இது எப்படி அப்ளை பண்ணுறது, என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்ஐசிலேருந்து ஒரு சூப்பரான ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ் ஆர் இன்விட்டேட் ஃப்ரம் எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் ஹூ மஸ்ட் பி an இந்தியன் சிட்டிசன் ஃபார் செலெக்ஷன் அண்ட் அப்பாயின்மெண்ட் ஆஸ் ஜூனியர் அசிஸ்டண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வேக்கன்சிஸ் லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க டேபிள் ஏன்னு சொல்லிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸு, சிட்டிஸு, நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்துட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்துங்க, தமிழ்நாடு லெவலில் மொத்தமாக 21 வேக்கன்சிஸ் இருக்குது. சென்னையில் 6, கோயம்புத்தூரில் 5 வேக்கன்சிஸ், ஒசூரில் 1, காஞ்சிபுரமில் 1, காரைக்குடியில் 1, கரூரில் 1, மதுரையில் 4 வேக்கன்சிஸு, திருநெல்வேலியில் 1 வேக்கன்சிஸு, திருப்பூரில் 1 வேக்கன்சிஸு, மொத்தம் வந்துட்டு 21 வேக்கன்சிஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஎஃப்பில் பார்த்துட்டிங்கன்னா டோட்டலாக 180 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா, சரி, ஓகே. அடுத்தது வந்து ரெக்யூமெண்ட்ஸ் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டண்ட் இஸ் பேஸ்டு ஆன் சிட்டி வைஸ் வேக்கன்சிஸ் அண்ட் மெரிட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் வந்து இன்மே இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, பெண்டிங் அப்பான் த ஆக்சுவல் வேக்கன்சிஸ் அட் த டைம் ஆஃப் ஃபைனல் செலெக்ஷன் அண்ட் அவைலபிலிட்டி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் கேண்டிடேட்ஸ் ஆஃப்டர் த இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரிங்க, ஃபார் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த வேக்கன்சிஸ்னுடைய ஸ்டேட் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேபிள் ஏல வந்து ஸ்டேட் வேர் வேக்கன்சிஸ் எக்ஸிஸ்ட், வேக்கன்சி சிட்டிஸ் வந்து அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸாமினேஷன் ஸ்டேட்டு, ஓகேங்களா, ஸ்டேட் ஃப்ரம் த கேண்டிடேட்ஸ் வில் அப்பியர் ஃபார் ரிட்டன் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இன்டர்வியூ ஸ்டேட்ஸும் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போது என்ன பாருங்கள், டைம் அண்டு ஆக்டிவிட்டி ஷெட்யூல்டு, ஓகேங்களா. ஸ்டேட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் அண்டு பேமெண்ட் ஃபீஸ் இது வந்து 16ஆம் தேதி 4வது மாதம் 2026 ஸ்டார்ட் ஆகுதுங்க. எண்ட் ஆஃப் ஆன்லைன் ரிஜிஸ்ட்ரேஷன் பேமெண்ட் ஃபீஸு 30/4/2026க்குள்ளங்க. ஸோ இப்போ எக்ஸாம் வந்திருக்கு அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 7லேருந்து 10 நாளைக்கு முன்னாடி வந்துட்டு கால் லெட்ரு வந்துட்டு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் எக்ஸாம் வந்துட்டு ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு அதாவது ஃபஸ்ட்டு வீக்கு ஜூனோடைய ஃபஸ்ட் வீக்கு 2026 வந்துட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, கேண்டிடேட்ஸ் ஆர் அட் விசிட் டு ரெகுலர்லி செக் த ஆத்தரைஸ்டு வெப்சைட் ஆஃப் எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் லிமிடெட் அப்படின்னு சொல்லிட்டு www.lichousing.com அப்படின்னு சொல்லி இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அடிக்கடி வந்து விசிட் பண்ணிக்கோங்க. எப்போ அதாவது எப்போ எக்ஸாம் வருது, எந்தப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ரெக்யூமெண்டேஷன் ஃபார் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு சிடிசி, ஓகேங்களா. இதில் வந்துட்டு சேல்ரி வந்துட்டு எப்படி வருது, என்ன பேசிக் அப்படின்னு சொல்லி சிட்டி கேட்டகிரிங்க. லெவல் 1 பேசிக்ஸ் பே வந்துட்டு 20,000, ஓகேங்களா. லெவல் 2 பேசிக்கு 20,000, லெவல் 3 இதில் வந்துட்டு ஹெச்ஆர்ஏக்கு வந்துட்டு அடிஷ்னல் 4,400 அதர் பெனிஃபிட்ஸ் வந்து 8,400. மீல் கூப்பன் வந்து 5,040 பிஎஃப்ஏ கம்பெனி கான்ட்ரிபியூஷன் இதுக்காக வந்துட்டு 2,400. மெடிக்கல் கம்பெனி கான்ட்ரிபியூஷனுக்கு 1,119 கொடுக்குறாங்க. குரூப் இன்சூரன்ஸ் கம்பெனி கான்ட்ரிபியூஷனுக்கு 150. டோட்டலாக சிடிசி மந்த்லி வந்து 41,509 வருதுங்க. ஸோ பர் ஏனம் வந்து பார்த்திங்கன்னா 4,98,108 வந்துட்டு சேலரியாக வருதுங்க. ஒரு சூப்பரான ஜாப் அப்படின்னு சொல்லலாம். ப்ரோபேஷன் பீரியட் வந்துட்டு நீங்கள் ஜாப்பில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து 6 months ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங் விச் மே பி எக்ஸ்டெண்டட் ஆஸ் பர் ரூல்ஸு. அந்த ரூல்ஸை பொறுத்து வந்துட்டு உங்களுக்கு ப்ரோபேஷன் பீரியட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு இந்திய குடிமகனாக இருக்கணும். உங்களோட வயசு வந்து 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். ஏஸ் ஆன் 1/4/2026 அடிப்படையில், ஓகேங்களா. இதுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனி டிகிரி மேக்ஸிமம், அதாவது மினிமம் வந்து 55% வந்துட்டு நீங்கள் அந்த டிகிரியில் வந்து மார்க்ஸ் வந்து எடுத்துருக்கணுங்க. ஓகேவா, எனி டிகிரிங்க. குவாலிஃபிகேஷன் ஆஸ் பர் 1/4/2026க்குள்ளே நீங்கள் வந்து அந்த டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். 21 வயதுலேருந்து 30 வயதுக்குள்ளே நீங்கள் இருக்கணும். ஓகேங்களா,
நீங்கள் எனி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அதில் வந்து டோட்டல் உங்களுக்கு மார்க் பர்சன்டேஜ் வந்து 55%க்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்ப்யூட்டர் லிட்ரரி ஆப்ரேட்டிங் அண்ட் ஒர்க்கிங் நாலேஜ் இன் கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஓகேங்களா. ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸு ப்ரிஃபர் கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். ஒரு பேசிக் நாலேஜாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது வந்து செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் அண்டு இன்டர்வியூ இருக்குதுங்க. ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு இந்த எக்ஸாமுக்கு உண்டான ஒரு பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ் லாங்குவேஜ் 40 மார்க்கு, லாஜிக்கல் ரீசனிங் வந்துட்டு ஒரு 40 மார்க்கு, ஜென்ரல் அவேர்னஸ் 40 மார்க்கு, நியூமரிக்கல் அபிலிட்டி 40 மார்க்கு, கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் வந்து 40 மார்க்கு. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 200 மார்க்குங்க. 200 கொஸ்டின்ஸ் வந்து வைக்கிறாங்க. ஸோ ஒன்லி இங்கிலீஷ் தாங்க. டியூரேஷன் வந்துட்டு 120 மினிட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மோஸ்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் எக்ஸாம் வைப்பாங்க. உங்களுக்கு ஓஎம்ஆர் ஷீட் கொடுத்து இது பண்ணுற மாதிரி வராது. கம்ப்யூட்டர் பேஸ்டு தான் வரும். அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்குது. டிபெண்டிங் அப்பான் த நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்லி தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ரேங்க்ஸ் சஃபிஷியன்ட்லி ஹை இன் த ஆர்டர். அதாவது அதிக மார்க்கு நீங்கள் எடுத்துருக்கிறத பொறுத்து தான் வந்துட்டு உங்களுடைய இன்டர்வியூ ப்ராசஸ் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஃபைனல் செலெக்ஷனு மெரிட் லிஸ்ட் அண்டு செலெக்ஷன் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வில் பி டன் ஆன் த பேசிக் கம்பைனடு மார்க்ஸு. உங்களுடைய மார்க்ஸை பொறுத்து தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெடிக்கல் அண்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா. ஹவு டு அப்ளைங்க, நம்ம வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கேண்டிடேட்ஸ் கேன் அப்ளை ஆன்லைன் ஒன்லி ஃபார் 16/4/2026 30/4/2026 இருக்கணும். LICHFL வெப்சைட்டு. ஓகேங்களா. www.lichousing.com இந்த வெப்சைட்டில் வந்துட்டு ஹேண்டிலிங் கெரியர்ஸ் அண்டு நோ அதர் மேட் ஆஃப் அப்ளிகன்ஸ் வில் பி அக்செப்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா. இம்பார்ட்டண்ட்டான என்ன அப்படின்னு சொன்னால் ஸ்கேன் தயர் ஃபோட்டோகிராஃப்ஸு 4.5 சென்டிமீட்டர்லேருந்து இன்ட்டு 3.5 சென்டிமீட்டர். அதாவது நம்மளுடைய ஃபோட்டோ அப்லோட் பண்ணக்கூடிய அந்த சைஸுங்க. சிக்னேச்சர் வித் பிளாக் இன்க்கு, லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஸ்ஸு, கை ரேகை லெஃப்ட்டு. ஓகேங்களா. ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன். நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு உங்களுடைய சிக்னேச்சர் வந்து போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. சிக்னேச்சர் வந்து கேபிட்டல் லெட்டர்லாம் போட்டிருக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. த லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் ஷோல் பி ப்ராப்பர்லி ஸ்கேனடு. ஓகேங்களா. ஒரு ப்ராப்பராக வந்து நீங்கள் உங்களோட கை ரேகை வச்சு அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்துட்டு த டெக்ஸ்ட் ஃபார் த ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் இஸ் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லியும் சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஐன்னு சொல்லிட்டு டேஷ் கொடுத்து உங்களுடைய நேமு. ஓகேங்களா. இதில் இருக்கிறத நீங்கள் பார்த்தே வந்துட்டு அப்படி டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 ப்ளஸ் அதாவது வித் ஜிஎஸ்டியோடு தான் வந்து கொடுத்துருக்காங்க. வில் பி சார்ஜ் ஆன் அப்ளிகேஷன் ஃபீஸு. ஓகேங்களா. ஸோ மேலே சொன்ன மாதிரி தான் 16/4/2026 30/4/2026 வந்துட்டு நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளிகேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன். ஓகேங்களா. ரெக்யூப்மெண்ட் ஆஃப் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இந்த ஜாப்னுடைய ரோலுக்காக வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான ஜாப்புங்க. ஒரு மாஸான ஜாப்பு. இது வந்து எப்படி சொல்கிறது, ஒரு பேங்க் ஜாப் போகிறாங்கள அந்த மாதிரி தாங்க இது. ரொம்ப ஒரு வேல்யூபிளான இது. ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்கள் சரியான எலிஜிபிளான கேண்டிடேட்டிஸ் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வேலைக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகே. இதில் வந்துட்டு இன்னும் டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.